வணக்கம் நண்பர்களே. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டீல் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ரெண்டு கட்சியுமே ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கு. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க? 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால திரு ஸ்டாலின் என்னென்ன குற்றச்சாட்டுகளை வச்சாரு? முக்கியமாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல நிச்சயமாக தீர்வு காணப்படும் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் கூட வழக்கு நீண்டிகிட்டே இருக்கு. அது என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் மர்மம் இருந்தா அதை நாங்க வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னாரு. அதை பத்தி பெருசா ஒண்ணுமே வரல. அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் பல பேருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமாக தங்கமணி, வேலுமணி, வீரமணி, சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இந்த மாதிரி நிறைய அமைச்சர்களுடைய பல்வேறு இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டது. அதுல வழக்குகள் முன்னேற்றம் அடைஞ்சதா அப்படின்னா இல்ல. அப்பனா சட்டம் அதன் கடமை செய்யும், அப்படிதான் நடக்கும் போல இருக்கு. ஆனா சட்டம் ஏன் இவ்வளவு மெதுவாக கடமை செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பேட்டியளித்த பல பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தொண்டர்களே இது மாதிரி யோசிக்கிறாங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல, என்ன காரணம்? ஒருவேளை அண்ணா திமுக காரங்களுக்கு எந்த விதமான ஊழல் கரைகளும் படிச்சிடக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்குதா, ஸ்டாலின் நினைக்கிறாரா அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் அப்படி நினைக்கிறோம்? 67க்கு பிறகு தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் 2 பேருமே தேர்தல்களை ரொம்ப கடுமையா சந்திச்சிருக்காங்க. 67க்கு பிறகு ஆட்சி இழந்த காங்கிரஸ் இன்னும் கூட வர வழியை காணும். அதுக்கப்புறம் திமுகவோ அண்ணா திமுகவோ இந்த கட்சிகளுடைய தோல் மீது ஏறிதான் காங்கிரஸ் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களோட சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சுதான் தேர்தல் சந்திச்சிருக்கு. ஒரு மக்களவை உறுப்பினர் ஜெயிக்கணும் அப்படின்னா திமுக ஆதரவு தேவைப்படுது. அப்படிதான் எம்பிக்கள் இங்க போறாங்க. இதே நிலைமை தான் இன்னும் நீடிக்குது. அதே மாதிரி 1998 தான் செல்வி ஜெயலலிதா பாஜகவுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்போது எம்பிக்கள், பாஜக எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க முதல் முறையாக. அதுக்கப்புறம் 99 தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 2014 ஒரே ஒரு எம்பி நாகர்கோவில் இருந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் 2014 19 ஒரு எம்பி கூட கிடையாது பாஜகவுக்கு, 24 கிடையாது. இன்னும் கூட 21 4 எம்எல்ஏ கிடைச்சாங்க. இன்னும் கிடைப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு பாஜக நிச்சயமாக ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதிக அளவுக்கான வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. மக்கள் கிட்ட பாஜகங்கிற கட்சி போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை, அது மறுக்க முடியாது. பாஜக மெதுவாக வளர்ச்சி கண்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அண்ணாமலையுடைய ஸ்டைல், அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவர் செயல்படுகிற விதம், செயல்பட்ட விதம் ஒரு வித்தியாசமான ஒரு பாஜக தலைவரா, ஏன் ஒரு திராவிட கட்சி தலைவராகவே இருந்ததுனால. ஆகையால ஏதோ ஒரு கட்சி பலவீனமாயிருமோ, முக்கியமாக அண்ணா திமுக திமுக பலவீனமாயிருமோ அப்படின்னு 2 கட்சிக்காரங்களும் நினைக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் பேசும்போது 2 கட்சிக்காரங்களுமே, திமுக காரங்க சொல்றாங்க அண்ணா திமுக நல்லா இருக்கணுங்க, ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு. திமுக காரங்க சொல்றாங்க இல்லைங்க, திமுக அண்ணா திமுக காரங்க சொல்றாங்க திமுக நல்லா இருக்கணுங்க அப்படின்னு. 2 திராவிட கட்சிகள் நல்லா இருக்கணும்னு 2 கட்சியை சேர்ந்தவங்க ரொம்ப ஆசையா தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அண்ணா திமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு, மறுக்க முடியாது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தின பிறகு ஒரு பிளவு ஏற்பட்டது. 2 பேரும் சேர்ந்தாங்க, சரி நல்லா வலிமையா தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னு நினைச்ச போது 2019 அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வி அடைந்தது, ஒரு இடத்தை தவிர. 2021 மிக மோசமான தோல்வின்னு சொல்ல முடியாது. 10 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக தேர்தலை சந்திக்கும் போது அந்த கௌரவமான இடங்களை தான் பெற்றுச்சு. ஒரு எதிர்கட்சி தலைவரை தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் ஓபிஎஸ் போனது, அந்த சமயத்தில் டிடிவி போனது, சசிகலா இல்லாம இருக்கிறது, இது எல்லாம் கட்சிக்குள்ள ஒரு நிச்சயமாக ஒரு பலவீனத்தன்மை உருவாக்கி இருக்கு. செங்கோட்டையனுடைய இப்போது போர்க்கொடி, அதுவும் கட்சியை பலவீனமாகி இருக்கு. இதனால பாஜக வளர்ந்துருமோ அப்படிங்கிற எண்ணம் திமுக காரங்களுக்கு இருக்கு. ஏன்னா திமுக நினைக்கிறாங்க அண்ணா திமுக ஒருவேளை சிதிலம் அடைந்து விட்டது என்றால், பலவீனம் அடைந்து விட்டது என்றால் அந்த ஸ்பேஸை பயன்படுத்தி பாஜக வளர்ந்துருமோ அப்படின்னு திமுக காரங்க நினைக்கிறாங்க. காங்கிரஸ் மாதிரி இல்லை பாஜக, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப ஸ்லாக்கா, ரொம்ப ஒரு உதாசீனமா, சரி நம்ம ஏதோ ஒரு காலத்துல வளருவோம் அப்படி இல்லை. எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பதித்து வேரூன்றி ஒரு மரமாக ஆகணும் அப்படின்னு பாஜக ரொம்ப ரொம்ப விரும்புது. ஆகையால ஒருவேளை அண்ணா திமுக கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடைஞ்சிச்சா அந்த இடத்தை பயன்படுத்தி வளர்ந்துருமோ. சரி, அதை எதிர்க்கக்கூடிய சக்தி திமுக இருக்குதானே, இருந்தாலும் பாஜக வளர்ந்துருச்சுன்னா அதை எதிர்க்கிறது கஷ்டம் அப்படின்னு திமுக நினைக்குது. ஆகையால ஏதோ ஒரு வகையில அண்ணா திமுக நல்லா இருக்கட்டும், அண்ணா திமுக மிகப்பெரிய கரை வேண்டாம், வெளி இடத்துல 2 பேரும் கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா திரு ஸ்டாலின் திரு எடப்பாடி பழனிசாமியை அறிவு தொடர்பான விஷயங்களை முன் வச்சே சொல்றாரு. ரொம்ப நான் சொல்ல தயங்குறேன், அந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாரு. அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சார கூட்டங்கள்ல ஒருமையில பேசுற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான போட்டி. அடுத்த தேர்தலில் 2 பேரும் ஜெயிச்சாகணும். திரு எடப்பாடி
பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி கடுமையா போறாரு. அதே மாதிரி திரு ஸ்டாலின் 2வது முறையாக கண்டினியூஸாக முதலமைச்சர் ஆகணும்னு ரொம்ப முன்னே போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சாஃப்டா இருப்பாங்களா, மென்மையா இருப்பாங்களா, சான்ஸே கிடையாது. அரசியல் ரீதியாக கடுமையா போராடிக்கிறாங்க. ஆனா சட்ட ரீதியாக என்ன நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. என்ன நடக்குது, ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது அடுத்த தேர்தலுக்கு 7 மாசம் தான் இருக்கு. ஏன்னா இன்னும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு வருமா, தீர்ப்பு வருமா, அதெல்லாம் இப்போதைக்கு தெரியற மாதிரி இல்லை. ஆகிய அரசியல் ரீதியாக ஒரு கடும் போட்டி, ஒரு கடுமையான எதிரிகள் திமுக அண்ணா திமுக அடுத்த ஆட்சிக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. ஆகையால ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனா என்னங்கிறது இருக்குல்ல. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது என்ன? அரசியல் ரீதியாக போராடுவதா, சட்ட ரீதியாக போராடுவதா, இது எல்லாமே இருக்கு இல்லையா? திமுகவை பத்தி எல்லாரோடய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. விஜய் சொல்றாரு பாஜகவோட திமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க இப்படின்னு தொடர்ந்து ஒருத்தர் நேரடியா வச்சுக்கிறாங்க அண்ணா திமுகவை சொல்றாரு விஜய், இன்னொருத்தர் மறைமுகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு திமுகவை சொல்றாரு விஜய். இந்த மாதிரி இருக்கு. ஏன் திரு சீமானுக்கு பின்னால் கூட திமுக இருக்குன்னு நிறைய பேர் எனக்கு கொடுத்த பேட்டிகளை சொல்றாங்க. திமுகவுக்கு சீமான் கொஞ்சம் இணங்கி போறாருங்க, அவர் சந்திச்சார்ல போய் அதுலயே ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுங்க. முக்கியமாக விஜய்க்கு எதிராக சீமான் பேசுறதுக்கே காரணம் திமுக தான். விஜய் வளர்ந்துருவாரோ அப்படின்னு திமுக நினைக்குது. ஆகிய சீமானை விட்டு அடிக்குது இப்படி எல்லாம் சொன்னாங்க. விஜய் இயக்கிறது திமுக தான் சொல்லி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஏன்னா எதிர்கட்சி வாக்குகள் பிளவுபடணும், அண்ணா திமுக பாஜக கூட்டணி வளர்ந்துட்டு இருக்கு, அதுல பாமக அன்புமணி பிரிவு வந்து சேர்ந்துரும், இன்னும் கூட கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. ஆகையால ஒரு பெரிய கட்சி ஆயிரும். ஆகையால விஜய் தனியா போனா அப்படின்னா வாக்குகள் பிரியும். எங்க விஜய் அண்ணா திமுகவோட போயிடுவாரோ, போனாரு அப்படின்னா பெரிய சக்தி ஆயிருமே, திமுக ஜெயிக்க முடியுமா, ஜெயிச்சாரு 117 இடங்கள் வருமா, இப்படி திமுகவுக்கு அச்சம் இருக்கு. ஆகையால திமுக விஜய்க்கு பின்னால் இருக்கு, இப்படியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்களுக்குள்ள அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆகையால அரசியல் கட்சிகளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு புரிதல் இருக்கோ அப்படின்னு பொதுவாக வெளிகள்ல அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டே போறாங்க. ஆனா அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏனென்றால் எல்லாருக்கும் அந்த சீட்ல போய் உட்கார்ந்து ஆசையா இருக்கு. சிஎம் சீட்ல போய் உட்கார்ந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஐயோ போய் 5 வருஷம் ஆச்சு உட்கார்ந்து மறுபடியும் போய் உட்கார மாட்டோமா அப்படிங்கிற ஆசை இருக்கு. திரு ஸ்டாலினுக்கு தொடர்ந்த 2வது முறையாகவும் முதலமைச்சரானோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. விஜய் முதல் தேர்தலையே அடிச்சு முதலமைச்சர் ஆயிருங்க அப்படின்னு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போய் ஒரு பெரிய அதிர்வலைகள் சனிக்கிழமை நாயகரா வந்து தாக்கி எல்லாரையும் தன்பக்கம் இருக்கணுங்கிற வேகத்தில் இருக்கிறார். என்ன சீமான் மட்டும் சும்மாவா இருக்கிறாரு? 8.25% ஓட்டு வாங்கணும்ல, அடுத்த 15% ஆகுங்க, அந்த நிச்சயமா ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஆசையில இருக்கிறாரு. அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மோடி விரும்புவாரு, அண்ணாமலையை முன்னிறுத்திடுவாரு அப்படிங்கிற ஒரு 1-to-1 ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு வேட்பாளர் அப்படின்னா வீழ்த்தறி ஈஸி. இப்படின்னு இருக்கும் பொழுது எத்தனை தலைவர்கள் எப்படிங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க? அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாலும் கூட ஆட்சிக்கு வர்றதும் அதிகாரத்தை பகிர்றதும் விட்டு கொடுப்பாங்களா? நன்றி, வணக்கம்.